உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சந்திரா, அம்மா இங்க பாரு சந்திரா, பாத்தியா நான் சாப்பிட்டாதான் உண்டுன்னு என்னென்ன பண்ணிட்டு இருக்கா பாரு. பின்ன என்னம்மா, பாட்டி சாப்பிடலன்னா பேத்தி இப்படிதானே கம்பல் பண்ணி ஊட்டி விடுவா? அப்படிதான்ப்பா பண்றா. இந்தாங்க. இந்தாங்க பாட்டி. உன்ன போய் அத்தனை பேருக்கு மத்தியில இவளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் சொல்லிட்டேனே. நான் என்ன மனுஷி? என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்குமா? பாட்டி, என்ன இது? சாப்பிடும் போது எதுக்கு பழசெல்லாம் பேசுறீங்க? முதல்ல சாப்பிடுங்க. சரி, நான் சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு இல்ல, நீ கிளம்பு. பாட்டி. ஆமா அன்பரசி, உனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நீ கிளம்பு. சரி, நான் கிளம்புறேன். ஆனா இத மிச்சம் வைக்காம ஃபுல்லா சாப்பிடணும். நான் அந்த பக்கம் போனதும் சாப்பிடாம இருந்தீங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கோங்க. சரி, நான் சாப்பிடுறேம்மா, நீ கிளம்பு. நீ போய் ரெடியாவு. சந்திரா. அம்மா, நம்ம குட்டிமா இருந்தா என்னெல்லாம் செய்வாளோ அது அப்படியே அன்பரசி செய்யறான்னு எனக்கு தோணுதுப்பா. இவதாம்மா நம்ம குட்டிமா. அத உங்ககிட்ட கூட சொல்ல முடியாத மாதிரி அம்மு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா. சந்திரா, என்னாச்சு? நீங்க சொல்றது சரிதாம்மா. நம்ம குட்டிமாவே அன்பரசி ரூபத்துல வந்த மாதிரி தாம்மா இருக்க. அப்புறம் சந்திரா, நான் பத்மா கிட்ட பேசி அன்பரசி விஸ்வா கல்யாணத்தை பத்தி பேசினேன். ஆனா பத்மா சரியா பிடி கொடுத்து பேசல. அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியல சந்திரா. மா, இனிமே நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இந்த வீக்கெண்ட்ல நாம 2 பேரும் போய் சேர்ந்தே பேசுவோமா? சரிப்பா. அம்மா அம்மா அம்மா, டிஃபன் பாக்ஸ். ஏய், கண்ணு என்ன உன் பின்னாடியா இருக்கு? மேல வந்து இப்படி மோதிட்டு இருக்க, அறிவு கெட்ட ஜென்மம். மன்னிச்சிருங்கம்மா, நான் பார்த்துதாம்மா வந்தேன். நீங்க தான் போனை பார்த்துக்கிட்டே வந்து. கண்ணை மூடிட்டு வந்து மேல மோதிட்டு நான் தான் இடிச்சேன்னு திமிராவா பேசுற உன்னு? அனன்யா, என்ன பண்ற நீ? ஏய், கைய விடுறி. நீ தானே பார்க்காம வந்து இடிச்ச, அதுக்கு என்ன இந்த அக்கா மேல கோவப்படுற? போன் பேசினா உலகத்தையே மறந்துடுவியா? ஏய், நீ இருக்கிறதே ஓசி,
இதுல எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டியா? காலையிலே கடுப்பேத்தாம கைய விடுன்னு சொல்றேன்ல. வயசுல மூத்தவங்கன்னு கூட பார்க்காம அறிவு கெட்ட ஜென்மோ அது இதுன்னு திட்டுற. அடிக்க கை வர உங்குற. இதெல்லாம் ரொம்ப தப்பு அனன்யா. ஏய் சரி மஞ்சு, வா கிளம்பலாம். என்னடி? அன்பரசி, என்ன பிரச்சனைங்க? ஒன்றும் இல்லை சார், சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டாளா? எங்க என்ன பிரச்சனைனாலும் முன்னாடி வந்துட வேண்டியது, பெரிய இவ மாதிரி. அன்பரசி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. ஒன்றும் இல்லை பாட்டி. வசந்தா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. பா, என்ன நீங்க இவகிட்ட கேக்குறீங்க, வேலைக்காரி கிட்ட கேக்குறீங்க? ஏன், நானும் இங்கதானே நிக்கிறேன், என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டீங்கல்ல? அனன்யா, இப்ப அவங்க கிட்ட கேட்டது ஒரு பெரிய தப்பா? சரி, உங்ககிட்ட கேக்குறேன், நீயே சொல்லு, என்ன பிரச்சனை? தோ இங்க நிக்கிறாங்களே, இவங்க டிஃபன் பாக்ஸ கொண்டு வரும்போது நான் எதிரில வர்றது கூட தெரியாம என்ன வந்து இடிச்சிட்டு, கேட்டா நான் தான் இடிச்சேன்னு திமிரா பேசிட்டு இருக்காங்க. அவங்கள நீ ஏன் பார்க்கல? என்கிட்ட கேட்க மாட்டீங்களான்னு கேட்டுட்டு இப்ப ஏன் பாதி மட்டும் சொல்லிட்டு நிறுத்துற? அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணன்னு முழுசா சொல்லு. ஆமாப்பா, நான் காலேஜ் கிளம்புற டென்ஷன்ல கையை ஓங்கிட்டேன். ஆனா வந்து இடிச்சது அவங்க தானே. இது எல்லாமே அவங்க தப்பு தானே. சந்திரா, இல்லம்மா, அவளுக்கு இதோ நிக்கிறாளே, இவதான் செல்லம் கொடுத்து இவளை கெடுத்து வச்சிருக்காமா. அவ பண்றது தப்புன்னு அவளுக்கே தெரியாத அளவுக்கு இவ பண்ணி வச்சிருக்காமா. இப்ப கூட நாம எடுத்து சொல்லி இவளுக்கு புரிய வைக்கலன்னா அனன்யா நம்ம கண்ணு முன்னாடியே கெட்டு அழியறத பார்க்கறத தவிர நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.